நம்ம பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறோம், சொத்து சேரணும் சொத்து சேரணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத வழிகளில் அவுட் ஆஃப் த வேல போயிட்டு நிறைய பேருடைய சாபத்தெல்லாம் வாங்கி அந்த சொத்து சேர்க்குறோம். ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த சொத்து நம்ம பங்கிடுறோம். அந்த சொத்து மட்டுமா நீங்கள் பங்கிடுறீங்க, அந்த பாவத்தையும் அந்த கர்மத்தையும் சேர்த்து பங்குறீங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. அதனால தான் அந்த காலத்தில் பாகப்பிரிவினை செய்யும்போது கர்மத்தையும் சேர்த்து பங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு கோவிலுக்கும் என்ன விதமான தானம் செய்யணும், தர்மம் செய்யணும், இந்த சொத்துல இருந்து எப்படியெல்லாம் நீங்கள் தர்மம் செய்யணும்னு அந்த பத்திரத்திலேயே எழுதி வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சந்ததிகள் சொத்தை மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிக தைரியமாக அவுட் ஆஃப் த வேல போய் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் கர்மத்தையும் கொடுக்குறாங்கங்கிறத மனசில்